விருச்சிக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இவங்க வாழ்க்கை மாற்றி அமைக்கக்கூடிய ராஜயோகம் தரக்கூடிய கிரகம் அடுத்த கிரகம் இது. நிச்சயமா சித்தர்களால மன்னர்களால மன்னவன் மன்னன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான். அவரை அந்தன கிரகம் அப்படின்னு சொல்றோம். குரு பார்க்க கோடி சாபங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும்னு சொல்றோம். அந்த குருவே ஒருவருக்கு பூர்வ புண்ணியாதிபதியா வந்தா, பொதுவா ஒரு ஜாதகத்துல எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் தோஷங்கள் இருந்தாலும் நாங்க ஃபர்ஸ்ட் பாக்குறது குரு நல்லா இருக்கிறாரா, அவருடைய பார்வை ஏதாவது இதுக்கு கிடைச்சி அந்த பிரச்சனையை நிவர்த்தி பண்ணுமா, இது தற்காலிக பிரச்சனையா நிரந்தரமா இருக்குமா அப்படின்னு யோசிப்போம். அப்ப விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குரு யாரா வர்றாரு? 2, 5 கூடையவரா வர்றாரு. இது 2, 5னா என்ன அர்த்தம் அப்படின்னா, 2ஆம் லக்னம் காசுங்க, குடும்ப வாழ்க்கைங்க, அடிப்படை கல்விங்க, இதெல்லாம் வச்சு ஒருத்தர் மேல வந்துட்டாங்க. படிப்பு சுமார் தான், ஆனா திறமையினால மேல வர்றாங்க. திறமையா இருக்கிறதா நினைச்சுக்கோங்க. திறமையை கொடுக்கறது குரு பகவான். காசு நான் சிக்கனமா இருந்து சேர்த்தேன்னு நினைப்பாங்க. நோயை கொடுக்காம, எதிரிகளை கொடுக்காம, மன அழுத்தத்தை கொடுக்காம இருந்தா சிக்கனமா தான் இருப்பீங்க. வாரத்துக்கு 4 தடவை ஆஸ்பத்திரி போகிற மாதிரி வந்தா எப்படி சிக்கனமா இருப்பீங்க? ஆக அந்த சிக்கனமாக இருப்பதற்கு தகுந்த வாழ்வியல் முறைகளை கூட கிரகங்கள் தான் கொடுக்கும். அந்த பணம் சேரணும்னு சொன்ன கிரகம் தான் சேர்க்கும்.